வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ. ஜோஹோல அடிக்கடி ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஆனால் கோடிங் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு எப்போவாது தான் வரும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு சப்போர்ட் ரோலுக்குங்க. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். வீக்லி 5 days தான் ஒர்க்கு, பர்மனன்ட் ரோல் தான், நல்ல பேக்கேஜுங்க. இந்த ஜோஹோ தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இருக்குது. இவங்க என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி கேட்குறாங்க, என்ன மாதிரியான ரோல், இதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ டிமாண்டில் இருக்கக்கூடிய ஃபீல்ட்ஸில் டாப் 2 என்ன அப்படின்னா, ஒன்று ஏஐ, இன்னொன்று ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். இதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா தனித்தனி கோர்ஸாக தான் ஜாயின் பண்ணணும். உண்மை தானே? அப்படி தானே இருக்குது. சென்னை ஸ்பார்க்ஸ் டெக்னாலஜிஸில் ஏஐ ப்ளஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபீஸில் 50% பே பண்ணுங்க, பேலன்ஸ் 50% பிளேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பே பண்ணுங்க. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, இன்னும் வேலை கிடைக்கல, பட் பக்காவான இடத்துல அப்ஸ்கில் ஆகிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பார்க்ஸ் டெக்னாலஜிஸ் பெஸ்ட்டுங்க. இதில் உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே தமிழில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் தான் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க நீங்களே 3 இண்டிவிஜுவல் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிடுவீங்க. அப்போ தான் ஒரு ஃப்ரெஷராக வேலை தேட உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ கிடைக்கும். இன்டர்வியூ கைடன்ஸோட பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் இருக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் தரேன், அதை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் என்கொயரி பண்ணலாம். இந்த ஸ்பார்க்ஸ் டெக்னாலஜிஸ் பல பேரை பல செக்டாரில் பிளேஸ் ஆகியிருக்காங்க. இப்போ ஐடி செக்டார்லேயும் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிளாஸஸை ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள், அசைன்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராப்பராக அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் தரேன், ஸ்பார்க்ஸ் டெக்னாலஜிஸ். கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன், ஜோஹோலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது டிஎஸ்சி, அதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற ரோலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ்க்கான டிரைவாக இருக்கிறதுனால டக்குன்னு அப்ளை பண்ணிடுங்க. எப்போ வேணால் ஃபார்மை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவங்க ஒரு செட் வச்சுருப்பாங்க, ஓகே இவ்வளோ அப்ளிகன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஃபார்மை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் தான் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க உடனே ஃபார்மை சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் எலிஜிபிலிட்டி. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கீழே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும், இதை மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். உங்களோட பெயர், இமெயில் ஐடி, ஆனா பெண்ணா, உங்களோட ஃபோன் நம்பராக இருக்கட்டும், நேஷனாலிட்டி இந்தியன் கொடுத்துக்கோங்க, கரண்ட் லொக்கேஷனில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரிலேட்டடில் இருந்தால் கொடுங்க, இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரெஷர் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கரண்ட் டெசிக்னேஷன் கேட்குறாங்க, இப்போ என்னவா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. ஃப்ரெஷர்னால் ஜஸ்ட் நெல்னு கொடுத்துக்கோங்க. கரண்ட் எம்ப்ளாயர், இப்போ எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஃப்ரெஷர் அப்படின்னா ஜஸ்ட் நில் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கரண்ட் சிடிசி, ஃப்ரெஷர்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சிடிசி அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் சிடிசி, எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு 3 to 5 எல்பிஏ கொடுங்க. அதே மாதிரி நோட்டீஸ் பீரியட் கேட்குறாங்க. ஃப்ரெஷர்னா இமீடியட்னு கொடுங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் கம்பெனி பிரகாரம் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கான நோட்டீஸ் பீரியட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த நோட்டீஸ் பீரியட்னா என்ன அப்படின்னா, இன்கேஸ் இந்த ஜாபில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெஷர் மீன்ஸ் நீங்கள் இமீடியட்டாக போய்க்கலாம், உங்களுக்கு வேறு கமிட்மெண்ட் இல்லை. ஆல்ரெடி வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அந்த கம்பெனி பாலிசி இருக்கும், நீங்கள் ஒரு 90 days இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஓகே, அடுத்து பாருங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ண வில்லிங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக எஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா இது நைட் ஷிஃப்ட் பேஸ்டு ஒர்க் தான், நைட் ஷிஃப்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து ஸ்கில் செட் கொடுக்கணும். அது கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்ன இருந்தால் கொடுங்க, இல்லை நோ. இன்டர்நேஷ்னல் காலிங்னா இந்த ஃபாரின் கிளைண்ட்ஸோட பேசின அனுபவம் இருக்கா அப்படிங்கிறத கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்க, இல்லைனா ஜஸ்ட் நோ அப்படிங்கிறத கொடுங்க. இந்த வேக்கன்சி எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதில் எது வேணால் கொடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜோஹோவில் ஏதாவது ஒரு இதற்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மீன் இன்டர்வியூ வரையும் கடந்த 6 மாதத்தில் இன்டர்வியூ போயிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் எக்ஸாம் போயிருக்கீங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்டர்வியூ தான் இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் ஆர் நோ கொடுங்க. அடுத்து உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஸ்கில் செட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். டெலிவர் டெக்னிக்கல் சப்போர்ட். ஜோஹோவுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான சப்போர்ட் அளிக்கணும். ஜோஹோவோட ப்ராடக்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ப்ராடக்ட் இந்த சென்ஸ் இவங்கள்ட்ட நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அவங்கவுங்க கம்பெனிஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தகுந்தாப்பில் இவங்க ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ அதில் ஏதாவது அவங்க டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணால் அவங்களுக்கு சப்போர்ட்க்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் அளிக்கணும். ஸோ அவங்க ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ராப்பரான ஆன்சர் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்கள ஃபாலோ அப் பண்ணணும். பட் இதுக்கு உங்களுக்கு அது சம்மந்தமான நாலேஜ் இருக்கணும்.
இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டெமோஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கஸ்டமருக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போன்ற விஷயங்கள் தான். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு மேலோட்டமான ஒரு ஐடியா வந்திருக்கும். இதுக்கு வந்து நல்ல இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது மேண்டிட்ரி. புது திங்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு நல்ல ஈகராக இருக்கணும். டீமோட பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ்லி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ரிட்டன் அண்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா இருக்கணும். ஒரு 6 months வரையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே, பட் நாட் மேண்டிட்ரி. அதே மாதிரி USA UK கஸ்டமர்ஸோட ஃபோன் பேஸ்டு சப்போர்ட் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வில்லிங்காகவும் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகணும், அவங்களுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணணும். அதுதான் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி புது புது டெக்னாலஜிஸை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் நல்ல ஆர்வமாகவும் இருக்கணும். ஸோ இதுக்கான பாசிட்டிவ் டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள், அவங்க எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி டிகிரி டீட்டெயில்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் இந்த டிகிரி முடிச்சிருக்கணும், இதில் தான் படிச்சிருக்கணும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரிஃபரபிள், பட் நீங்கள் ஃப்ரெஷரும் ட்ரை பண்ணலாம். இந்த ரெஸ்யூம்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கான இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி எந்தளவு அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்கில் செட்லேயுமே அதே இதை கொடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல ATS கோடு ரெஸ்யூமாக இந்த ஜாப் ரோலுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அதை அப்டேட் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோஹோ டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த மாதிரி ரவுண்ட்ஸ் இருக்கும், கிளியர் பண்ணவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறது மூலமாக, ஏன்னா நான் பார்த்தேன், செக் பண்ணேன், அதனால சொல்கிறேன். அதை பார்க்குறது மூலமாக இந்த ரோல் பற்றின ஃபுல் ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதை பார்த்தீங்கனாலே ஓகே, இதுக்கு இதுதான் ப்ரிப்பேர் பண்ணணும், இப்படி வந்தால் இப்படி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.